மக்களே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு கட்சி இருக்குது, நம்ம ஓட் பண்ணுறோம், அவங்க ஆட்சிக்கு வராங்க. நாளடைவில் அந்த கட்சி மேலிடத்தின் மேலேயோ இல்லை கூட அந்த மினிஸ்டர்ஸ் மேலேயோ ஏதோ ஒரு புகார் தவறு வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நம்ம யாரை குறை சொல்லுவோம், இல்லை யார் இதுக்கு பொறுப்புன்னு நம்ம கை காட்டுவோம்? ஆப்வியஸ்லி ஓட்டு போட்ட மக்களையும் குறை சொல்லுவாங்க தான். ஏன்னா நீங்கள் தான் தப்பான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி மக்களை குறை சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பண்ண தப்புக்கு மக்கள் எந்த விதத்தில் பொறுப்பாக முடியும்? ஏன்னா ஓட்டு போட்ட மக்கள்லேயே கூட நிறைய கேட்டகரிஸ் இருக்கும் தானே. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு குரூப் இருக்குது, அவங்க பரம்பரையாக ஒரே கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இருக்காது. ஸோ அதனால் அவங்க ஓட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டியை பிடிக்காது, ஸோ அவங்கள பிடிக்காதனால இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கட்சி அறிவித்த திட்டங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கும், இவங்க வந்தாங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஓட்டு போட்டிருப்பாங்க. இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கோம். இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த ஆதாயத்துக்காக ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்படி நிறைய கேட்டகரிஸ் இருக்கும்போது ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்துட்டு, அதுவும் அந்த ஆட்சியில் எல்லாத்தையும் அனுபவித்த ஒரு மினிஸ்டர் ஏதோ பிரச்சனைனால வெளியே வந்துட்டு அவர் பார்த்து மக்களை எதுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி தான் ஒரு சீன் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு அம்மா, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இதே கட்சியில் இருந்தவங்க, எல்லாத்தையும் அனுபவித்தவங்க, எல்லா வேலையும் உள்குத்து வேலையும் பார்த்தவங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்தாங்க. ஏன் வெளியே வந்தாங்க? மேலிடம் தப்பு பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்தாங்களா? கிடையாது. இவங்க தப்பு வெளியே வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே வெளியே வந்தாங்க. ஏன்னா வெளியே வந்து அப்படியே அமைதியாக இருந்தாங்க, எதையும் வெளியே காட்டிக்கல. ஆனால் அவங்களோட தப்புக்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பித்த உடனே இப்போது ரொம்ப என்ன சொல்கிறது, பாதிக்கப்பட்டவங்களா இல்லை ரொம்ப தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டவங்களா அவங்கள காமிச்சிக்கிட்டு அட்வைஸ் பண்ணுறதும் ஓகே தான், அவேர்னஸ் கொடுக்குறதும் ஓகே தான். ஆனால் அவங்களே கேட்குறாங்க, சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா, புத்தி இல்லையா, எதுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்கும்போது காமெடியாக இல்லை, அவ்வளோ ஒரு கோவமாக இருக்குது. ஏன்னா நாமெல்லாம் ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்ணுறோன்னா நமக்கு அதனால் அமைஞ்சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு நோக்கத்துக்காக சப்போர்ட் பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு நல்லது நடக்கும். என்ன சொன்னேன் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிளில் சொன்னேன் இல்லையா, ஒரு கேட்டகரி இருக்குது, ஏதோ இவங்க வந்தால் நாட்டுக்கு ஏதோ நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அதனால் 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி தான் நாமளுமே கூட ஏதோ ஒரு நல்லது நடக்கும் இந்த புரோக்கர் விஷயத்தில் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் கூடவே இருந்து இவங்க நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டு இப்போ வெளியே வந்த உடனே எல்லாரையும் பார்த்து கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு புத்தி இல்லையா, அறிவு இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் புத்தி இல்லாத, அறிவில்லாத நாங்கள் எல்லாம் யாரும் புலம்பலை, என்ன சொல்கிறது, கஷ்டப்படலை, ரொம்ப தெளிவாக இருக்கும். ஏன்னா எங்கள் மேலே தப்பு கிடையாது, எங்களுக்கு அதனால் எந்த என்ன சொல்கிறது விஷயத்தை நாங்கள் நல்ல விஷயம் எதுவும் நாங்கள் பார்க்கல. நல்ல விஷயம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, எந்த ஆதாயமும் நாங்கள் எதிர்பார்த்து ஒரு வேலையை நாங்கள் செய்யலை. அதனால் இன்றைக்கி நாங்கள் தைரியமாக உட்காந்து பேசுகிறோம். ஆனால் இந்த கேள்வி கேட்குறவங்க தான் கத்துறது, கதறது, புலம்புறது, ட்ராமா போடுறது, நிறைய விஷயங்களை பண்ணாங்க. ஏன்னா அவ்வளோ வேலை அவங்க பார்த்துருக்காங்க. சரி, வேலையை பார்த்தீங்க, இப்போ வெளியே வந்துட்டீங்க, திருப்பி அடுத்த வேலை என்னவோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு யாரும் யாரையும் நம்பிடாதீங்க. நான் சொல்கிறேன், இந்த வலைத்தளத்தில் யாரும் யாரையும் நம்பிடாதீங்க. இது நான் சொல்லலைங்க, அதை தொழிலதிபர் மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனால் இவங்களை நம்பி ஒருத்தவங்க பேசினதையும் ஒருத்தவங்க அனுப்பின ஃபோட்டோஸையும் எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஒரு இடத்துல போனாங்க, ஏதோ தவறு பண்ணாங்க, இப்போ திருந்திட்டேன் அப்படின்னு சொன்னால் ஓகே. ஆனால் இன்றைக்கி வரைக்குமே தப்பு பண்ணிக்கிட்டு, தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு, அதாவது அவங்களே சொல்லுவாங்க, நம்ம ஒருத்தரை விட்டு விலகிட்டோம்னா அதோட அந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும், திருப்பி திருப்பி அவங்கள பற்றி பேசி அசிங்கப்படுத்திக்க கூடாது அப்படின்லாம் பேசுவாங்க. அது அந்த டைமோட போல் இருக்குது இப்போ. ஆனால் உட்காந்துக்கிட்டு அவங்க பண்ணுற அசிங்கம் எல்லாமே பார்க்கும்போது அவ்வளோ சில்லறத்தனமாக இருக்குது. இதை நான் யாரையும் சப்போர்ட் பண்ணி பேசலைங்க. ஏன்னா யாராவது கேள்வி கேட்பாங்கன்னு நினச்சிட்டு தான் நானும் இருந்தேன். இந்த நடுநிலைவாதிகளில் யாராவது ஒருத்தர் கூட கேட்பாங்கன்னு நினச்சேன். ஏம்மா நீ தானம்மா கூட இருந்து எல்லாமே பண்ண, இப்போ என்னம்மா நீ புதுசாக எல்லாரையும் குறை சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி யாராவது கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் அமைதியாக இருக்காங்க. ஏன் இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கூட ஒரு வார்த்தை நீ தானே இதெல்லாம் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்போவே இதெல்லாம் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கல. ஏன்னா நாங்கள்லாம் பார்வையாளர்கள், நாங்கள் வெளியே என்ன ஆன்லைனில் தெரியுதோ அதை மட்டும் தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் ஆஃப்லைனில் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஆட்களுக்கு தெரியும், ஏன்னா கூடவே இருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாம் தெரிஞ்சுமே அப்போ அமைதியாக இருந்துட்டு இப்போ வெளியே வந்துட்டு இவங்கள ஒரு விக்டிம் மாதிரி காமிச்சிக்கிறது ரொம்ப காமெடியாக இருக்குது.
எனக்கு ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த நடுநிலைவாதிகள், அதாவது எதிரிகள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எதிரிகள்னா இப்போ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி பேசுகிறவங்க 4-5 பேர் இருக்காங்க. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அதில் ஒருத்தவங்க அவங்களோட பதிவை நான் ஃபுல்லாக பார்க்கல. அவங்க என் விஷயத்தில் என்னதான் அநியாயம் பண்ணியிருந்தாலும், அதாவது என் மனசை காயப்படுத்தி இருந்தாலும், அவங்களோட பண்ண ஒரு விஷயத்தை வந்து நிச்சயம் பாராட்டணும். பட் அந்த பதிவில் அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னா நான் உள்ளே போய் பார்க்கல. அந்த தலைப்பை மட்டும் பார்த்தேன். ஒருத்தவங்க இல்லாதப்ப அவங்கள பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு எதிரிக்கு தெரிஞ்ச ஒரு நாகரிகம் கூட இந்த கூடவே இருந்து எல்லாம் அனுபவிச்ச இதுங்களுக்கு இல்லாமல் பேசுகிறத பார்க்கும்போது என்ன சொல்கிறது, இதை யாருமே கேள்வி கேட்கல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு, அதாவது இவங்களை பற்றின சில விஷயங்கள்லாம் வரும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வரோம், வீடியோ போடுறோம், அதோட நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறோம். நமக்கு மற்றபடி மற்ற யார் கூடவும், இந்த இஷ்யூக்குள்ளே இருக்கிறவங்க கூடவோ, இல்லை நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கூடவோ, இல்லை நம்ம யாரை சப்போர்ட் பண்ணுறோமோ அவங்க கூடவோ எந்த தொடர்பும் நமக்கு கிடையாது. என் ஃபோன் நம்பர்ஸ் யார்கிட்டையும் இல்லை, யாரோட ஃபோன் நம்பரும் என்கிட்ட கிடையாது. அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்ருக்கோம். ஆனால் இவங்களோட கதையெல்லாம் வெளியே வரும்போது என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, அப்படி இவங்களுக்கெல்லாம் எப்படி இப்படி ஒரு என்ன சொல்கிறது, கான்டாக்ட்ஸ்லாம் இவங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இந்த வலைதளத்தை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணி அசிங்கப்பட்டுக்கிட்டு இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு ஒன்றுமே தெரியாத அந்த சப்போர்ட்டர்ஸை பார்த்துட்டு இவங்க கேள்வி கேட்குறதும் அட்வைஸ் பண்ணுறதும் அதுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கான்னு முதல்ல யோசிக்கணும். நேற்றுக்கு நான் இதுக்கு முன்னாடி இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அதாவது இந்த கட்சி மேலிடமும் அந்த இப்போ வெளியே வந்தாங்க பாருங்கள், இவங்களும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது புரோக்கரோட லைவில் வந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்க, ஏன் இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புரோக்கர் சொல்லுவான், அது ஒன்றும் இல்லை, பங்கு பிரிக்கிற சண்டை அப்படின்னு ரொம்ப கிண்டலாக சொல்லுவான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புரோக்கர் சொல்கிறாரு அந்த சகோதரி பாவன். ஏன்னா இந்த மேடம் இப்போ புரோக்கரோட சப்போர்ட்டர், இவங்க ஆல்ரெடி வந்து மெடலோட சப்போர்ட்டராம். அதுவே வந்து இவங்களுக்கு எவ்வளோ பெரிய தகுதி அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் மெடலை கிழின்னு கிழிச்சிட்டு இங்கே வந்துட்டு திருப்பி அதுக்கப்புறம் புரோக்கரை கிழிச்சிட்டு இப்போ புரோக்கர் உங்களுக்கு என்ன பண்ணா, ஏன் அவன் உள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க, அவனால் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ புரோக்கருக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடமா இல்லாமல் எல்லாமே சுற்றி சுற்றி பேசுகிற இவங்க வார்த்தையே நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னும் போது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த வலைத்தளத்தில் இந்த டான் மாதிரி பண்ணுற விஷயங்கள், ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணால் அவங்க வீட்டு வாசலில் போய் நின்று பிரச்சனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கலாச்சாரத்தை ஆரம்பித்தது யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சாட்சாத் இந்த மெடல் தான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் யார் பிரச்சனை பண்ணாலும் மக்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு போயிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன், பிரச்சனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு கலெக்ஷன் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடைஸ் ப்ரோ வீட்டுக்கு போகாது, ஏன்னா வீட்டுக்கிட்டலாம் போகாது. ஆனால் மற்ற வேலையெல்லாம் பண்ணும். அவரோட சர்ச்சுக்கு போயிட்டு அவரை பற்றின தப்பான விஷயங்களெல்லாம் சொல்லி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாங்கின காசுக்கு கணக்கு காட்டுறதுக்காக ஊரை சுற்றி பார்த்துட்டு கரிமீனை தின்னுட்டு கிளம்பி வந்துடும். ஆனால் அதே ரெடைஸ் கல்லறையில் போயிட்டும் வந்து ஒரு சீனை போட்டுச்சு, அதுக்கும் மக்கள் பணம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டப்பை வீட்டுக்கு கூட போயிருக்கு. அது ரொம்ப காமெடி. ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கரை யார் எதிர்த்தாலும் மக்கள் வந்து அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு புரோக்கரும் கட்டப்பையும் மக்கள் அவ்வளோ இரிட்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு தான் உள்ளே வந்தது இந்த மெடல். நான் போய் கட்டப்பை வீட்டில் போயிட்டு பிரச்சனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அப்படி தான் தம்பியை கூட்டிகிட்டு கிளம்பிச்சு. எல்லாரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போய் வாசலில் நின்றுட்டு உள்ளே கூப்பிட்டு சோறு போடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அன்றைக்கி கட்டப்பை வீட்டில் நண்டு குழம்பு. அவன் எப்படி உள்ளே சேர்ப்பான், என்ன மெடலை பற்றி தெரியும்ல. உள்ளே விட்டால் அதுக்கப்புறம் கட்டப்பை வந்து அவனுக்கு சொந்தம் இல்லை, அதனால் அவன் உள்ளே சேர்க்கலை. ஸோ வாசல்லையே நின்று பார்த்துட்டு வெளியே வீட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பணம் வாங்குறது, இல்லை வந்து என் மேலே தவறான ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க, ஏன்னா அது வந்து அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் தான் அதுக்கு வந்து கலெக்ஷன் வரும், அப்படி சொல்லி பணம் வாங்குறது. இதை ஒரு பொழப்பாகவே கிட்டத்தட்ட 5 வருஷமாக எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் ஒரு குடும்பமே வாழுது அப்படின்னா அது இந்த மெடல் குடும்பமாக மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா புரோக்கர் கூட ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறான், நிறைய யோசிக்கிறான், நிறைய வந்து என்ன சொல்கிறது கண்டென்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணி என்னடோ பண்ணுறான். ஆனால் உட்கார்ந்த இடத்துலையே வந்துட்டு அதுக்கு ஸ்பெஷல் டேலண்ட் தான் வேணும். அதுக்கு வந்து மெடல் கிட்ட வந்து கற்றுக்கணும். இது கற்றுக்கக்கூடிய விஷயமே கிடையாது, அதை நம்ம கற்றுக்கவும் வேண்டாம்.
அந்த மாதிரி ஒரு தாதா மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல குடி நாணயம் மாதிரி அது பேசுது. அது என்ன சொல்றது, அதே மாதிரி இன்னொரு தாதா தான் இந்த தொழிலதிபர் மேடமும். அவங்களும் பார்த்துருப்பீங்க, விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லிட்டு எத்தனை பேரை எத்தனை பெண்களை வந்து எவ்வளவு நாராசமா எப்படி கேள்வி கேட்கும்னு சொல்லிட்டு நீங்கள் காது கொடுத்து கேட்க முடியாது. அவ்வளோ ஒரு அசிங்கமான வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு நிறைய உள்குத்து வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு யாரும் யாரையும் நம்பிடாதீங்க. இது வந்து எனக்கு மறக்கவே முடியல. கேட்கும் போதெல்லாம் எனக்கு காதெல்லாம் எரியுது எனக்கு. அந்த மாதிரி வார்த்தையை கேட்கும்போது அதுக்கு இவங்களுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது அவங்களுக்கே தெரியல. அதாவது ஒரு எதிரிகளுக்கு இருக்கிற நாகரிகம் கூட கூட இருந்து எல்லாம் பண்ண இவங்களுக்கு இல்லை. இதை யாரும் கேள்வி கேட்கல அப்படிங்கிறத என்னோட ஆதங்கமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த பதிவு. இவங்க வந்துட்டு என்ன எல்லாமே பண்ணவங்க. இவங்களுக்கு என்ன சொல்கிறது, இவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு கூட இவங்களுக்கு தகுதி கிடையாது. ஒருவேளை திருந்தி இருந்தால் தகுதி பண்ணலாம், ஆனால் அட்வைஸ் பண்ணலாம். ஆனால் திருந்தாமல் இன்னமும் பல தவறுகளை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு லைவ் போட்டு பேசுகிறாங்களாமா. அதாவது நேற்றுக்கு ஒரு நிமிஷம் பார்த்துருப்பேன் அந்த லைவை. நான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ உள்ளே போனேன். அங்கே ஷிப்ஸ் கிட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்தோட புனிதத்தை நம்ம கெடுத்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஏன்னா சொல்கிறாங்க எல்லாம் அமைதியாக இருங்க, ஒரு அம்மா பேசுகிறாங்க அதை கேளுங்கன்னாங்க. யார் அந்த அம்மான்னு பார்த்தா எனக்கு காமெடி சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா ஒரு எம்டி பென்ட்ரைவ் வச்சுட்டு அது என்னென்ன படித்தேன் அப்படிங்கிறது தெரியும். இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லாம் சந்தர்ப்பம் பார்த்து வெளியே வந்திருக்காங்க. ஏன் இதை அப்பவே பண்ண வேண்டியதானே நீங்கள்? இப்போ தான் உங்களுக்கு எல்லாம் தெரியுதாமா? ஸோ இது என்னென்னா, ஒரு தப்பை காட்டி இல்லை ஒரு தப்பு இது சொல்லிட்டு இவங்க தப்பெல்லாம் மறைச்சிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது. காமெடி இல்லை, ஆத்திரமாக வருது எனக்கு. அதுதான் மக்களும் நம்புகிறாங்க அப்படின்னும் போது இன்னும் வருத்தமாக இருக்குது. அதனால் கேள்வி கேளுங்க. ஏன்னா நாங்களாம் தெரியாமல் ஒரு விஷயத்தில் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து திருந்தி நம்ம பண்ணது தப்பு, ஒருவேளை அது இன்னும் நிரூபிக்கப்படலை, ஒருவேளை அதுவாக இருக்கும் பட்சத்தில் நாங்களும் கேள்வி கேட்போம். அந்த மாதிரி எல்லாரும் கேள்வி கேளுங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் எல்லாருமே வந்துட்டு ஏன் அந்த நடுநிலைவாதிகளில் கூட ஒரு அம்மா கொஞ்சம் வயசான அம்மா இருக்குது, அது கேட்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஏம்மா இந்த மாதிரி கூடவே இருந்துட்டு ஒருத்தவங்களோட ஃபோட்டோவெல்லாம் இப்படி பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்னு பார்த்தா அவங்க வாயே திறக்கலை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட பொது எதிரி யாரோ அவங்க கூட இருக்கிற வரைக்கும் திட்டுவாங்க, வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து சிங்கப்பெண்ணை ஆக்கிடுவாங்க. இது இந்த ஒத்த ரோசா விஷயத்துலையும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, என்ன பண்ணுச்சுன்னு தெரியாமே அதை சிங்கப்பெண்ணுன்னு சொல்லலையா? ஸோ ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லி சொல்லி பார்க்குறோம், கேட்குறதும் கேட்காதும் மக்களோட விருப்பம். ஆனால் நிச்சயமாக வந்து இந்த மாதிரி ஆட்கள் அவங்களுக்காவது கொஞ்சம் உரைக்கணும், நமக்கு இது தகுதி இருக்கா, நம்ம இதெல்லாம் பேசுகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு நிச்சயமாக தகுதி இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு இதில் அம்மஞ்சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நாங்கள் எந்த தவறையும் பண்ணலை, தைரியமாக சொல்ல முடியும். இன்னுமே கூட எங்களுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க தெரியுமா, உங்களுக்கு தான். நீங்கள் அவங்க ஒழுங்கா இவங்க ஒழுங்கான்னு கேட்குறீங்கல்ல, எங்களுக்கு வந்து நானுமே உங்களை மாதிரி ஒரு பார்வையாளராக கேள்வி கேட்குற இடத்துல தான் நாங்கள் இருந்துமே தவிர்த்து இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பதில் சொல்கிற இடத்துல நாங்கள் இல்லை. ஆனால் ஒருவேளை தெரியும் பட்சத்தில் நிச்சயமாக கேள்வி கேட்போம். நிச்சயமாக அவங்க யாருங்கிற பதிலையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். அதனால் வந்துட்டு ஒரு தப்பை காட்டிட்டு பல தப்புகளை மறைக்காதீங்க. அதே மாதிரி இந்த கூட்டணி வச்சுருக்கிறவங்களுக்கும் என்ன சொல்கிறது, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்குது. ஆனால் நீங்கள் பெரிய போராளிகள் ரேஞ்சுக்கு பேசுகிறத பார்த்தா ரொம்ப சில்லறத்தனமாகவும் இருக்குது. இதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க.